ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்கனாமிக் சிலபஸ்லேருந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அந்த டாப்பிக்லேருந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணும்போது 30 கொஷின்ஸ் கேட்டிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ்னோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப்னோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி கண்டக்ட் பண்ணுற குவிஸை நீங்களும் ஃப்ரீயாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் இன்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த குவிஸனோட வின்னர்ஸ் பார்த்துலாங்களா. ஃபாஸ்டினோ கிளீமன் 29 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. கேஜேபி 22 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. கமலேஷ் 21 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாதுங்க. நம்ம எப்பவும் சொல்கிறது தான், யாரெல்லாம் தன்னுடைய பெஸ்ட்டை வந்து டெய்லி படிச்சுட்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஸோ கொடுக்குற டாப்பிக்கை நீங்கள் டெய்லி கரெக்டாக படித்தாலே போதுங்க. படிப்படியாக நீங்களும் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரீங்க. கண்டிப்பாக வந்து விஷன் 2020 உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூ டிஃபைன்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆஸ் வெல்த் ஆஃப் நேஷன்? பொருளாதாரம் நாடுகளின் செல்வம் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்போ இதில் இருக்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கை 4 விதமாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதில் ஸ்மித்து வந்து எக்கனாமிக்கை வெல்த் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ வெல்த் டெஃபினிஷன் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்மித் ஓகேங்களா. ஸோ செல்வ இலக்கணம் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாரு. மார்ஷல் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வந்து வெல்ஃபேர் டெஃபினிஷன்னு சொல்லுவார், அதாவது நல இலக்கணம் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. ராபின் என்ன டெஃபினிஷன் கொடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்சிட்டி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் சாமுவேல்சன் பார்த்தீங்கன்னா க்ரோத் டெஃபினிஷன் கொடுத்துருப்பார். ஸோ இவங்க 4 பேருமே எக்கனாமிக்கை ஒரு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன டேர்ம் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. சாமுவேல்சன் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா. ஸோ எக்கனாமிக்கை 4 பேர் வந்து 4 விதமாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதை பற்றி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தாங்க மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. லியோனல் ராபின்ஸ். ஸோ ராபின்ஸ் வந்து ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் கொடுத்துருப்பாருன்னு பார்த்தோமா. அப்போ ஏக்கு நேராக 4 வரணும். ஸோ அப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஏபிசிடியில் 4 ஆப்ஷனில் ஒன்றுத்தில் மட்டும்தான் ஸ்டார்டிங்கே 4ன்னு இருக்குது. அதாவது நீங்கள் படிக்கிறத கரெக்டாக படிச்சிங்கனாலே போதுங்க. உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்படி வந்தாலும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அதை வச்சே நம்ம ஆன்சர்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ லியோனல் ராபின்ஸ்க்கு வந்து ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஆடம் ஸ்மித் வந்து வெல்த் டெஃபினிஷன் பார்த்தோம். அப்போ பிக்கு நேராக 1 வரணும். நெக்ஸ்ட் மார்ஷல் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் டெஃபினிஷன் பார்த்தோமா. அப்போது சிக்கு நேராக 2. நெக்ஸ்ட் சாமுவேல்சன் தான் க்ரோத் டெஃபினிஷன் கொடுத்தாங்க அப்படின்ட்டு பார்த்தோமா. டிக்கு நேராக 4 வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து டேரெக்டாக தாங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து வரும். ஸோ இப்படி பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், ஹூ ரிட்டன் த புக் பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்? பொருளியல் கோட்பாடுகள் நூலை இயற்றியவர் யார்? ஸோ இந்த மாதிரி புக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை யார் எழுதுனாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இதை வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல் அப்படின்றவர் தான் எழுதினார் சரிங்களா. ஸோ இவர் வந்து எந்த இயரில் இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1890 ஓகேங்களா. ஸோ இதை பற்றி பார்த்துக்கோங்க. தென் இந்த புக்கில் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எக்கனாமிக் வந்து வெறும் வந்து பொருளாதாரத்தை மட்டும் குறிக்காது, ஒரு மேன்கைண்ட் அதாவது மனிதர்கள் தன்னுடைய ஆர்டினரி லைஃப்பில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாத்தையுமே சொல்கிறது தான் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஓகேங்களா. ஸோ ஒரு பக்கம் வந்து வெல்த்து அதாவது செல்வத்தை பற்றி படித்தாலும் இன்னொரு பக்கம் வந்து மனிதர்களை பற்றியும் படிக்கிறது தான் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவார். ஸோ யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல். ஸோ அதனோட புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதை பப்ளிஷ் பண்ண இயர் 1890 சரிங்களா. தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரஸ்கின் அண்டு கார்லின்ஸ் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கை டிஸ்மல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இருண்ட அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருண்ட அறிவியல் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்ற மாதிரியும் கொஷின்ஸ் வரலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின்னும் கார்லைல் அப்படின்றவங்களும் தான் சொன்னாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போவோமா. தேர்ட் கொஷின், ஹூ கன்க்ளூட்ஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் நியூட்ரல் பிட்வீன் எண்ட்ஸ்? முடிவுகளை சமமாகவே பொருளாதாரம் கருதுகிறது என கூறியவர் யார்? ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபின். ஸோ ஸ்கார்சிட்டினோட டெஃபினேஷன் கொடுத்தவர்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா இப்போ இருக்கிற ரிசோர்ஸை எப்படி வந்து மாற்று முறையில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான். அது வந்து மனிதர்களோட விருப்பத்தோடையே வந்து அந்த மாற்று முறைகளை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த எஸ்ஸே ஓகேங்களா. இது வந்து இந்த நியூட்ரல் பிட்வீன் எண்ட்ஸ், அதாவது இப்போ பொருளாதாரம் இருக்குன்னா குட்டை மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணணும், பேடை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லாமல் நியூட்ரலாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது, அது குட். அதுவே பேடில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்குது. ஸோ ஆல்கஹாலை வந்து இது பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ நியூட்ரலாக இருக்கும் எக்கனாமி அப்படின்றத சொல்லியிருக்காரு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இவரோட கிரிட்டிசிசம், அதாவது
ஒவ்வொரு புக் இல்லை எஸ்ஏ இருக்குன்னா அதனோட கிரிட்டிசிசம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த ஸ்கார்சிட்டி டெஃபினிஷனில் இவர் வந்து என்ன வந்து கிரிட்டிசிசம் அதாவது என்ன வந்து சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அலோகேஷன் பற்றி இவர் கிளியராக கொடுத்துருக்க மாட்டார் ஓகேங்களா. ஸோ இவரோட இந்த எஸ்ஏல ரிசோர்ஸ் அலோகேஷன் பற்றி அவர் கிளியராக கொடுக்கல அப்படின்றது முக்கியம். அப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம் இல்லைங்களா ஆல்ஃப்ரெட் மார்ஷல். ஸோ அவரோட புக்கில் கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள்சாரா நலத்தை பற்றி அவர் கூறியிருக்க மாட்டார் ஓகேங்களா. பொருள்சாரா நல அதாவது எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இவங்க வந்து வெல்த்தை பேஸ் பண்ணி இல்லை. ஸோ அப்படிப்பட்டவங்களை அதை பற்றி வந்து இந்த பொருள்சாரா நலத்தை பற்றி அவர் வந்து தன்னுடைய புக்கில் குறிப்பிடலை ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் முக்கியம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. Fourth question, the word economics is derived from which language? பொருளியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா க்ரீக் வேர்ட்லேருந்து எடுத்தாங்க. ஸோ அந்த நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஐக்கனாமிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஐகாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வேர்ட்ஸ் அதாவது இல்லங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமோஸ் அப்படின்னா என்னென்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிர்வாகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இல்லங்களை நிர்வாகம் பண்ணுறது தான் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ்ன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா இல்லங்களை நிர்வாகம் செய்வது. ஸோ எந்த லாங்குவேஜ் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் க்ரீக் வேர்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா. ஃபிஃப்த் கொஸ்டின், ஹூ ரெப்ரசன்ட்ஸ் மாடர்ன் ஏஜ்? நவீன யுகத்தை உணர்த்தும் இலக்கணம் யார் இயற்றியது? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா 4 பேர் ஸ்மித்து, மார்ஷல், ராபின், சாமுவேல்சன் சொல்லிட்டு. ஸோ இவங்க 4 பேருமே டெஃபினிஷன் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து எந்த காலத்தியது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஸ்மித்து வந்து வெல்த் டெஃபினிஷன் பார்த்தோமா. ஸோ அவர் வந்து கிளாசிக்கல் எரா அதாவது தொன்மை காலத்தை பற்றி சொல்லியிருப்பார் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மார்ஷல் வந்து வெல்ஃபேர் டெஃபினிஷன் பார்த்தோமா. இவர் நியோ கிளாசிக்கல் எரா அதாவது புதிய தொன்மை காலம் பற்றி உணர்த்தியிருப்பார். நெக்ஸ்ட் ராபின்னா ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் பார்த்தோமா. ஸோ இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா நியூ ஏஜ் இதை பற்றி அவர் டிஃபைன் பண்ணியிருப்பார். நியூ ஏஜ் அப்படின்னா புதிய யுகம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சாமுவேல்சன்னா க்ரோத் டெஃபினிஷன் பார்த்தோமா. ஸோ இவர் குறிப்பிட்டது பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஏஜ் நவீன யுகத்தை பற்றி இவர் குறிப்பிட்டிருப்பார் ஓகேங்களா. ஸோ இந்த ஏஜஸும் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. சிக்ஸ்த் கொஷின், ஹூ காயின்ட் த டேர்ம் ஜிஎன்ஹெச்ஐ? ஸோ ஜிஎன்ஹெச்ஐக்கு ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸை யார் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்சுக். இவர் யாருன்னா 4th பூட்டான் கிங் ஓகேங்களா. 1972ல் ஃபஸ்ட்டு இவர் தான் கொண்டு வந்திருப்பார். ஸோ இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் என்னெல்லாம் வந்து மெஷர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரினோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, தென் நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், கல்ச்சரை பற்றி, கூட்ஸ் பற்றி இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணுறது தான் இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதை முதல்ல கொண்டு வந்தது பூட்டானோட கிங்கு வாங்சுக் ஓகேங்களா. ஸோ எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972ல். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 7th கொஷின், இந்தியா இஸ் விச் லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆஃப் வேர்ல்டு? உலகின் வலிமையான பொருளாதாரத்தில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தா இல்லைங்களா. ஸோ இந்தியா வந்து 7th லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டு ஓகேங்களா. அதே போல் ஃபஸ்ட்டு யார் வந்து லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்னா யூஎஸ் இல்லைங்களா. 2nd பிளேஸில் சைனா இருக்குது. 3rd வந்து ஜப்பான் ஓகேங்களா. இந்தியாவோட பிளேஸு 7th இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 8th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் ரேங்க் ஃபார் இந்தியா. ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமியில் இந்தியா 7th ரேங்க் இருக்குது. ஸோ இது நம்ம ப்ரீவியஸ் கொஷின்லேயே பார்த்தோம். அப்போ கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாமினல் ஜிடிபியில் 5th அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங்குங்க. ஜிடிபி அதாவது நாமினல் ஜிடிபிலையும் இந்தியா வந்து 7th ரேங்க்கில் தான் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி இதில் பார்த்திங்கன்னா இந்தியா 3rd ரேங்க்கில் இருக்குது. எமர்ஜிங் எக்கனாமி இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ரேங்க்கு 9th இருக்குது வேர்ல்டு லெவலில் ஓகேங்களா. ஸோ ரேங்க்லாம் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதில் என்ன ரேங்க்கில் இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. 9th கொஷின், விச் கண்ட்ரி ஹேஸ் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் யூத் இன் த வேர்ல்டு? எந்த கண்ட்ரியில் மேக்ஸிமம் யூத் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இந்தியாவில் தாங்க அதிகமான யூத் பாப்புலேஷன் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 232 மில்லியன் இருக்குது ஓகேங்களா. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்னோட டோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் 18 இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த 18ஓட பாப்புலேஷனை ஆட் பண்ணால் கூட நம்ம இந்தியாவில் இருக்க யூத் பாப்புலேஷனுக்கு ஈக்குவலாக தான் வருமா. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு இந்த இந்தியன் பாப்புலேஷனை வச்சு டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. இந்த கொஷின் பாருங்கள், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2019ல் கேட்டிருக்காங்க. ஆஸ் பெர் 2011 சென்சஸ் த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா இஸ் 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை அளவு என்ன?
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1210 மில்லியன், 1210 மில்லியன் வந்து இந்தியனோட பாப்புலேஷனாக இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக எடுத்த சென்சஸ் கணக்குப்படி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, சூஸ் தி இன்கரெக்ட் ஒன் மாதிரி கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாப்புலேஷன் க்ரோத் ரேட். ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 1.7 per 1000. ஓகேங்களா, இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டீமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸை பொறுத்தவரை 7 ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதெல்லாம் பேஸ் பண்ணி அப்படின்றதும் முக்கியங்க. சைஸ் ஆஃப் பாப்புலேஷன், க்ரோத் ரேட்டு, பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு, பாப்புலேஷன் டென்சிட்டி, செக்ஸ் ரேஷியோ, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, தென் லிட்ரஸி ரேஷியோ. ஓகேங்களா, ஸோ இந்த 7 ஆஸ்பெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் டீமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 2011 இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 121.02 crore. இது பற்றி தான் நம்ம ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ்லேயே பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷோடைய பாப்புலேஷனும் உத்தரப்பிரதேஷனோட பாப்புலேஷனும் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதுவே தவறுங்க. உத்தரப்பிரதேஷும் மத்திய பிரதேஷில் இருக்க பாப்புலேஷனை நம்ம ஆட் பண்ணோம்னா யூஎஸ்ஏ பாப்புலேஷனோட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, மோர் தென் யூஎஸ்ஏ. ஸோ ஏன்னா தேர்ட் பாப்புலஸ் கண்ட்ரியான யூஎஸை விட எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, தென் இந்த டீமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸை பற்றி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அது எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு பார்ப்போமா. இந்த கொஷின் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டீமோகிராஃபிக் டிரான்சிஷன். ஸோ டீமோகிராஃபிக் டிரான்சிஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் படி டெத் ரேட்டு, பர்த் ரேட்டு, இந்த மெடிக்கல் எய்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதில் எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டெத் ரேட் பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். ஓகேங்களா, பர்த் ரேட்டும் ஹையாக தாங்க இருக்கும். இதில் லோ பர்த் ரேட்டுன்னு இருக்குது, அப்போது தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் எய்ட் பற்றி எதுவும் இருக்காது. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் மெடிக்கல் எய்டு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 and 3 ஒன்லி. ஓகேவா, ஸோ இது வந்து குரூப் 1 எக்ஸாம் ரீசெண்டாக நடந்த 2019 நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்க, குரூப் 4 2012 கேட்டிருக்காங்க. சென்சஸ் 2011 பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ரெகார்டிங் சென்சஸ் 2011. ஸோ சென்சஸ் 2011 பொறுத்தவரை இதில் என்ன இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2011 சென்சஸ் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா 7th கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போது 7th சென்சஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2011 சென்சஸ் தான் வந்து அதனுடைய ஸ்லோகன் அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர். ஓகேவா, அதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டக்டட் இன் 2 phases, நேம்லி ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ், பாப்புலேஷன் என்யூமரேஷன் ஃபேஸஸ். ஸோ இந்த மாதிரி 2 ஃபேஸாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் மொபைல், கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் யூசர்ஸ் ஆர் நாட் கலெக்டட். ஸோ இதில் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறாங்களா, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்களா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து 2011 சென்சஸில் கலெக்ட் பண்ணலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து 2011 சென்சஸ் எடுக்கும்போது கணக்கிட்டாங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் வந்து 2011 சென்சஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. குரூப் 4 2012 நடந்தது இல்லைங்களா. ஸோ அந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் விச் ஸ்டேட் ஹேஸ் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ ஆஸ் பெர் 2011 சென்சஸ். ஸோ 2011 சென்சஸ் படி செக்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கிற ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கேரளா தான். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே வந்து எந்த ஸ்டேட் வந்து ஹெல்த்தில் வந்து ஃபஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சரும் பார்த்திங்கன்னா கேரளா தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் 2011 நடக்கப்பட்ட சென்சஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இன் இந்தியா இஸ். ஸோ இந்தியானோட டென்சிட்டி என்னவா இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. பாப்புலேஷன் படி பார்த்தீங்கன்னா 382 person per square kilometer. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாப்புலேஷன் டென்சிட்டி இந்தியாவுக்கு எவ்வளோ, தமிழ்நாடுக்கு எவ்வளோ அப்படின்ட்டுலாம் பார்த்துக்கோங்க. 11th கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இயர்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஹார்பர் போர்டு, இதை வந்து எந்த இயர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1950. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இயர் ஆஃப் கிரேட் டிவைடு, இது வந்து எந்த இயர்னா 1921. எதனால் வந்து இதை வந்து இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த இயர்லேருந்து தான் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஓகேங்களா, ஸோ அதனால் இதை இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இயர் ஆஃப் ஸ்மால் டிவைடு, இந்த இயரில் தான் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சி வந்தது. சரிங்களா, ஸோ அது எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951. நெக்ஸ்ட்டு இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்,
ஸோ இதுக்கான இயர் பார்த்தீங்கன்னா 1961. இந்த இயரில் தான் பாப்புலேஷன் வந்து அதிகமாச்சு. ஓகேங்களா, 1.96% வரை இன்க்ரீஸ் ஆனது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா இந்த 1961 தான். அதனால தான் இதை இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 12th question, choose the correct one about 2011 census. ஸோ 2011 சென்சஸில் கணக்கிட்டாங்க இல்லையா, அப்போது பர்த் ரேட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.8 இருந்துச்சுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் டெத் ரேட்டு தான் வந்து 7.11 இருந்துச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் நம்ம அதை வந்து இயர் கொஷின்லேயே பார்த்தோம் இல்லைங்களா, 382% per kilometer square அப்படின்ட்டு. அப்போது இதுக்கு வந்து இது மட்டும் தான் கரெக்டாக இருக்கு இல்லையா இந்த கொஷினில். நெக்ஸ்ட்டு இந்தியானுடைய செக்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா 940 ஃபீமேல் per 1000 மேல். ஓகேவா, இங்கே 933 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இதுவும் தவறு. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டினும் 2011 சென்சஸ் படி தான் கேட்டிருந்தோம் இல்லைங்களா. ஓவரால் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 63.5 தான். ஓகேவா, நெக்ஸ்ட் ஓவரால் லிட்ரஸி பார்த்தீங்கன்னா 74.04. அதே போல் மேல் லிட்ரஸி பார்த்தீங்கன்னா 82.1%. அப்போ ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 65.5%. ஓகேங்களா, இது வந்து லிட்ரஸி. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஃபீமேலுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 64.2%. ஓகேங்களா, மேலுக்கு பார்த்தீங்கன்னா 62.6%. ஓவரால் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே பார்த்துட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 14th கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். லோயஸ்ட் பர்த் ரேட் எந்த ஸ்டேட்? ஸோ இந்தியாவில் ஹையஸ்ட் டெத் ரேட்டாக இருக்கட்டும், ஹையஸ்ட் பர்த் ரேட்டாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணுங்க. லோயஸ்ட் பர்த் ரேட் கொண்ட ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லோயஸ்ட் டெத் ரேட் கொண்ட ஸ்டேட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஹையஸ்ட் டெத் ரேட் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஹையஸ்ட் டெத் ரேட்டு ஒரிசா. ஸோ இந்த 4மே முக்கியம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 15th கொஸ்டின், விச் ஒன் இஸ் கரெக்ட் இன் பீமாரு ஸ்டேட்ஸ்? ஸோ பீமாரு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இந்தியாவில் ரொம்ப ஹையஸ்ட் பாப்புலேஷனாக இருக்க ஸ்டேட்ஸை தான் வந்து பீமாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஐ அப்படின்னா பீகார், எம்னா மத்திய பிரதேஷ், எம்ஏ அப்படின்னா மத்திய பிரதேஷ், நெக்ஸ்ட் ஆர் அப்படின்னா ராஜஸ்தான், யூனா உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா, ஸோ இந்த 4 ஸ்டேட்டை தான் பீமாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வெரி ஹை பாப்புலேஷன் கொண்ட ஸ்டேட்ஸ் பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 16th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஸோ இதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஹையஸ்ட் டென்சிட்டி பாப்புலேஷன் கொண்ட ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா கிடையாதுங்க, பீகார். ஓகேவா, பீகாரில் தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்குது. ஸோ எவ்வளோ பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்ட்டு இதுக்கு பார்த்துக்கோங்க, 1102% per kilometer square. ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்டாக வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷனில் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு லோ டென்சிட்டி எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில். ஓகேங்களா, 17% per kilometer square. ஸோ அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் 1084 ஃபீமேல் per 1000 மேல். நெக்ஸ்ட் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எந்த ஸ்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் 877 ஃபீமேல் per 1000 மேல். ஓகேங்களா, 17th கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2. அதாவது இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1 செகண்ட் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ வந்து கோவா அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லிட்ரஸி ரேஷியோ அதாவது ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் லிட்ரஸி அப்படின்றது கேரளா 92% வந்து அங்கே லிட்ரஸியோடு இருக்காங்க பீப்புள்ஸ். செகண்டு பார்த்தீங்கன்னா கோவா. ஓகேவா, அதே போல் லோயஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் தான். ஓகேவா, பீகாரில் தான் வெரி லோயஸ்ட் லிட்ரஸி. எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 53%. ஓகேவா, இந்தியா பார்த்தீங்கன்னா 5th ஹையஸ்ட் லிட்ரஸியில் இருக்குது. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 5th ஹையஸ்ட் லிட்ரஸியில் இருக்குது. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் பீப்புள் வந்து தமிழ்நாடுல லிட்ரஸியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74%. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 18th கொஸ்டின், விச் ஒன் இஸ் நாட் எ நான் ரினியூவபிள் எனர்ஜி? நான் ரினியூவபிள் எனர்ஜியில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னா மீண்டும் உருவாக்க முடியாததா நான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ரினியூவபிள் எனர்ஜினா மீண்டும் உருவாக்க முடிகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் ரினியூவபிள் எனர்ஜியில் இந்த பயோமாஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் ரினியூவபிள் எனர்ஜிங்க, அதாவது மீண்டும் உருவாக்க முடியும். அப்போ இந்த ஃபாசில் ஃபியூல், கோல், மினரல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம மீண்டும் உருவாக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இப்போ ரினியூவபிளுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு, வைல்டு லைஃபு, விண்டு, பயோமாஸ், டைடல் இது எல்லாமே ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். நான் ரினியூவபிளுக்கு பார்த்தீங்கன்னா
ஃபாசில் ஃபியூல், இந்த கோல், மினரல்ஸ், பெட்ரோலியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ரினியூவபிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 19th கொஸ்டின் இன்கரெக்ட் அபவுட் இந்தியன் ரேங்க். ஸோ இந்தியாவோட ரேங்க்கு ஒவ்வொன்றுத்துக்கும் கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ கோலுக்கு பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குங்க இந்தியா, 2nd கிடையாது. அப்போ இதுக்கான ஆன்சர் கோல் தான். நெக்ஸ்ட்டு மைக்கா பார்த்தீங்கன்னா 1st பிளேஸில் இருக்குது. ஸோ கோல் வந்து 3rd பிளேஸில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டில் என்ன இருக்குன்னா சைனா இருக்குது, 2ndல வந்து யூஎஸ் இருக்குது. ஓகேங்களா? கோல் ப்ரொடக்ஷனில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்சைட் இந்தியாவோட ரேங்க்கு 5th தான் இருக்குது. அயன் ஓர் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் 4th இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ரேங்க் எல்லாம் முக்கியம், பார்த்துக்கோங்க. 20th கொஸ்டின் ராம்கிரி கோல்டு ஃபீல்ட் லொக்கேட்டட் அட். ஸோ ராம்கிரி தங்க சுரங்கம் எங்கே வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில், அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 தாங்க இருக்குது. அந்த 3மே வந்து சவுத் சைடில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஷின் வந்து எந்த இடம் டக்குன்னு ஞாபகம் வரலாம், இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் தங்க சுரங்கம் வந்து சவுத் சைடில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ராம்கிரி வந்து ஆந்திராவில் இருக்குது. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலார் கோல்டு ஃபீல்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹட்டி கோல்டு ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இருக்குது. தென் இந்த ஹட்டி பார்த்தீங்கன்னா ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்ட்லையும், கோலார் பார்த்தீங்கன்னா கோலார் டிஸ்ட்ரிக்டில் கர்நாடகாலையும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லாம் முக்கியம். ராம்கிரி கோல்டு ஃபீல்டு வந்து ஆந்திர பிரதேஷில் அனந்த்பூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3மே முக்கியங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 21st கொஸ்டின் ஹூ ரோட் அன் எஸ்ஸே பாவர்ட்டி அண்ட் ஃபெமைன். வறுமை மற்றும் பஞ்சம் கட்டுரையை எழுதியவர் யார்? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியங்க. இதை யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியகுமார் சென். இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான எக்கனாமிஸ்ட்டுங்க. இவர் இதை மட்டும் இல்லை, வேறு என்னெல்லாம் எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி, கான்செப்ட் ஆஃப் கேப்பபிலிட்டி, என்டைட்டில்மெண்ட், சாய்ஸ் ஆஃப் டெக்னிக், இதெல்லாமே இவர் எழுதியிருப்பார். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் இந்த விகேஆர்வி ராவோ அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், இன்கம் அண்ட் மல்டிப்ளையர் அப்படின்ற கான்செப்டை இவர் தான் கொடுத்துருப்பாரு. ஸோ இது என்னன்னா ஒரு மேக்ரோ எக்கனாமிக் தியரி. ஓகேங்களா? விகேஆர்வி ராவோ தான் இன்வெஸ்ட்மெண்ட், இன்கம் அண்ட் மல்டிப்ளையர் அப்படின்ற ஒரு மேக்ரோ எக்கனாமிக் தியரி பற்றி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் இந்த எஸ்டபிள்யூ சிங்கர், இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா விகே ராவோ இருக்கார் இல்லைங்களா? ஸோ இவரை வந்து என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா பெஸ்ட் எக்யூப்ட் ஆஃப் ஆல் கெய்ன்ஸ் பியூப்பிள். அதாவது இந்த விகேஆர்வி ராவோ அப்படின்ற ஒரு இந்த அமர்த்தியகுமார் சென்னுடைய மாணவர். ஓகேங்களா? ஸோ அமர்த்தியகுமார் சென்னுடைய மாணவர்களே சிறந்த மாணவர் இந்த விகேஆர்வி ராவோ அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அதை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எச்டபிள்யூ சிங்கர் அப்படின்றவர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 22nd கொஸ்டின் ஹூ காயின்டு காந்தியன் எக்கனாமிக்ஸ். காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜேசி குமாரப்பா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பர்ன் எக்கனாமிஸ்ட் தான், தஞ்சாவூரை சேர்ந்தவர். 4th January 1982 தான் இவர் பிறந்த வருடம். சரிங்களா? தென் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் காந்தியை ரொம்பவே ஃபாலோ பண்ணுற ஆள். ஓகேங்களா? ஸோ காந்தி வந்து சத்தியாகிரகத்தை மேற்கொள்ளும்போது இவர் வந்து யங் இந்தியாவுக்கு எடிட்டராக இருந்தவர். ஓகேங்களா? ஸோ இவரும் வந்து சுதந்திரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் போராடினவர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம், இதை பார்த்து வச்சுக்கோங்க. யார் வந்து காயின் பண்ணதுன்னா ஜேசி குமாரப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேசி குமாரப்பாவை காந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரீன் காந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யாரால இந்த பேர் அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமச்சந்திர குஹா இருக்கார் இல்லையா, இவர் தான் ஜேசி குமாரப்பாவை கிரீன் காந்தியன் அப்படின்ற ஒரு பெயர் சொல்லி அழைக்கப்பட்டார். ஓகேங்களா? இது முக்கியம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 23rd கொஸ்டின் பிஆர் அம்பேத்கர்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் ருபீஸ் தீசிஸ் அவார்டட் டிஎஸ்சி டிகிரி இன் த இயர். ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை ஏற்று அம்பேத்கருக்கு டிஎஸ்சி பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1923. ஓகேங்களா? அவர் இதுக்கு முன்னாடி 2 வந்து எழுதியிருப்பார். ஒன்று பார்த்தீங்கன்னா அவரோட மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரிக்காக ஏன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணியிருப்பார் கொலம்போ யூனிவர்சிட்டியில். ஓகேங்களா? ஸோ அதுக்கான வருடம் தான் இந்த 1915 அப்போ பப்ளிஷ் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி டிகிரி 1921 பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு அவர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் இம்பீரியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு ஒன்று வெளியிட்டிருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த டிஎஸ்சி பட்டம் வழங்கப்பட்டது 1923. ஓகேங்களா? தென் இந்த பிஆர் அம்பேத்கரை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா?
24th question, which குறள் shows வள்ளுவர் was against seeking external assistance? வள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுவதை ஆதரிக்கவில்லை என உணர்த்தும் குறள் பார்த்தீங்கன்னா 739th குறள். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வெளிநாட்டு உதவி பெறும் நாடுகளே அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அப்போ அவர் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு 739th குறளில். தென் நெக்ஸ்ட் இந்த 61th குறளில் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நிலம், உழைப்பு, காலம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே உற்பத்திக்கான காரணிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றத சொல்லியிருப்பாரு குறள் 61ல். நெக்ஸ்ட் இந்த குறள் 1032 இது வந்து வேளாண்மையை பற்றி கொடுத்துருப்பாருங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம். என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, உழவு தொழில் செய்பவரே தலைமை மனிதன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது மனிதர்களே ரொம்ப சிறந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு தொழில் செய்கிறவங்க தான். அவங்களுக்கு பின்னாடி தான் வந்து மற்றவங்க எல்லாரும், அவங்க தான் தலையாய மனிதர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது எந்த குறள்னு பார்த்தீங்கன்னா 1032, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செயல்பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 25th question, the advocate of democratic socialism was, ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேரு. ஸோ நேரு தான் வந்து கொண்டு வந்திருப்பார். தென் அது மட்டும் இல்லாமல் இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. தென் பிளானிங் வந்து இந்தியாவுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் இவர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நேரு பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 26th question, incorrect one. India is 4th largest railroad in the world. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் 4th லார்ஜஸ்ட்டாக இருக்குங்க. ஏஷியா லெவலில் நம்பர் 1ல் இருக்குது. ஓகேங்களா? ரயில்வே நெட்ஒர்க்ஸை பொறுத்தவரை. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் ஃபஸ்ட்டு எந்த ரயில்வேல வைஃபை ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸையும் மெர்ஜ் பண்ணி வந்தது தான் இந்த NACIL அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? NACILன்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27, 2007 கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த NACIL அதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஏவியேஷன் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகேங்களா? ஸோ எந்த இயர் மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். மெர்ஜ் பண்ணி என்னவா கொண்டு வந்திருக்காங்க, NACIL கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 27th question, education system in India comes under both center and state in. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்தியாவோட சென்டர் அண்ட் ஸ்டேட் ரெண்டுத்துக்கும் இடையில் கொண்டு வந்தது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976. ஸோ இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, 3ஆக பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், சென்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் எஜுகேஷன் சிஸ்டமாக கொண்டு வந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1976. ஓகேங்களா? இப்போது இந்தியாவில் எஜுகேஷனுக்குலாம் பட்ஜெட் பிரிக்கணும் அப்படின்னா அதை யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்ட்டும் கேட்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா MHRD, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இவங்க தான் வந்து எஜுகேஷனுக்கு உண்டான பட்ஜெட்டை ஒதுக்குவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 28th question, education system in India consists of how many levels? ஸோ இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6ஆக பிரிப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. நர்சரி கிளாஸ், ப்ரைமரி கிளாஸ், செகண்டரி லெவல், ஹையர் செகண்டரி லெவல், கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஃபஸ்ட்டு நர்சரி, அப்புறம் ப்ரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி லெவல், கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? 29th question, which state health sector is top in India? நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லேயே சொன்னோம் இல்லைங்களா, கேரளா தான் வந்து ஹெல்த் செக்டார்லேயே வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து போரஸ்ட் ஹெல்த்தாக தாங்க இருக்குது. அதே போல் டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு ஹெல்த் ஃபெசிலிட்டி இந்தியாவில் கிடையாது. ஸ்ரீலங்கா இருக்குது இல்லைங்களா, ஸ்ரீலங்காவை விட ஹெல்த் செக்டாரில் இந்தியா வந்து புவராக தான் இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 30th question, the weakness of Indian economy is, இந்திய பொருளாதாரத்தின் வலிமையின்மைக்கு காரணம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவோடைய ஸ்ட்ரென்த்து. அப்போ வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் டிஸ்பேரிட்டிஸ் தான். வேறு என்னெல்லாம் வந்து வீக்னஸ்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் பாப்புலேஷன், இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி, இன்க்ரீசிங் ப்ரைஸஸ், வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அன்எம்ப்ளாய்மெண்ட், அவுடேட்டட் டெக்னாலஜி. இது எல்லாமே வந்து இந்தியாவோட வீக்னஸ். இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி, அர்பனைசேஷன், அக்ரிகல்ச்சர், எமர்ஜிங் மார்க்கெட், எமர்ஜிங் எக்கனாமி, ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி, இது எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த்து. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த டாபிக்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம். வேறு என்னெல்லாம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து இயர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த அளவுக்கு படித்தா போதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.